என்ன சமயலோ என்ன சமயலோ. இப்போ நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் குருமாவோ பொரியலோ இல்லை கூட்டோ ஏதாவது செய்யும்போது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலிஃப்ளவர் பொதுவாக செய்யும்போது மஞ்சள் கலர், இது அந்த மஞ்சள் கலர் இல்லாமல் வெள்ளை விளையர்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாக இதில் தான் பச்சை வாடை அடிக்கும். அந்த பச்சை வாடையும் அடிக்காதுங்க. நிறைய பேர் வீட்டில் பூஜை பொருட்கள் வாங்கி வைப்போம். அதில் பூங்கற்பூரத்தை வாங்கி ஒரு டப்பாவில் அடைச்சி வைப்போம். பூஜை முடியும் போது எடுத்து மீதி வைக்கும் போது அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ திறந்து பார்த்தா எல்லாம் காற்றுல கரைஞ்சி போயிருக்காங்க. அந்த மாதிரி கரைஞ்சி போகாமல் இருக்கணும்னா அந்த கற்பூர டப்பாவில் கொஞ்சம் மிளகு போட்டு வச்சுக்கோங்க. கற்பூரம் எப்பவும் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம கடைக்கு போய் காலிஃப்ளவர் வாங்கணும்னு வச்சிங்களேன், நிச்சயமாக பெருசாக செண்டாக இருக்கிறதா பார்த்து வாங்குவோம். அதை அப்படியே வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவும் சமைச்சு சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கட் பண்ணி பாதி எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் நிச்சயமாக புழு பூச்சிலாம் வந்திருக்கும். அதை நீக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபடணும். இப்போ பாடுபட வேண்டாங்க, அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்குது. அதாவது 2 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் உப்பை போட்டு அந்த காலிஃப்ளவரை ஊற வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிற புழு பூச்சி அத்தனையும் செத்து போயிடும். அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவரை எடுத்து சமையல் பண்ணி சாப்பிடுங்க. கேஸ் அடுப்பில் சமையல் செய்யும்போது சிம்மில் வச்சு சமையல் செய்யுங்க. அப்போ தாங்க கேஸ் செலவும் கம்மியாக இருக்கும், சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க செவ்வாழை பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு பழங்கிற விதத்தில் 40 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி அறவே நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செவ்வாழை பழத்தில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்கள் பல்லு, உங்கள் கண், உங்கள் எலும்பு எல்லாம் வலுவடையுங்க.